ரகுவரன், கூவத்தூர் பகுதியில் 144 தடை உத்தரவு, சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கும் விடுதிக்குள் காவல்துறையினரின் அணிவகுப்பு, இது போன்ற நடைமுறைகளால் அங்கு தங்கியிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் மனநிலை தற்போது எந்த மாதிரி இருக்கிறது? அவர்களும் பதற்றத்தின் பிடியில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 144 தடை திட்டமானது வெளியே இருக்கக்கூடிய ஒன்றாக கூடக்கூடாது போன்றதுக்காகத்தான். ஆனால் இங்கே சாதாரணமாக கிட்டத்தட்ட இந்த கூவத்தூரை சுற்றி கல்பாக்கம் போன்ற சுற்றி இருக்கக்கூடிய 8 கிலோமீட்டர் பகுதிக்கு மட்டும்தான் இந்த 144 தடை சட்டமானது செல்லுபடியாகிறது. ஆனால் இங்கே காவல்துறை விட இன்று அதிக அளவில் குறைக்கப்பட்டிருந்தாலும் தற்போது காவல்துறை அணிவகுப்பானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையிலே இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய இந்த விடுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உள்ளே இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து இன்று காலை வரை பாத்தீங்கன்னா 6க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியே வந்து செய்தியாளர்களை சந்திச்சுட்டு தான் போனாங்க. இந்த நிலையில அதிக அளவு இந்த காவல்துறையானது தற்போது குவிக்கப்பட்டிருப்பது விசாரணைக்காக மட்டுமா அல்லது வேற ஏதாவது நிகழ்வு நடைபெற இருக்கிறதா என்ற சந்தேகத்தையும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது கூவத்தூர் விடுதியில் அதிரடிப்படையினர் அணிவகுத்து நிற்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எம்எல்ஏக்களும் ஆங்காங்கே ஆலோசனையில் ஈடுபட்டு வரும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் ரகுவரனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ரகுவரன், முதற்கட்டமாக காவல்துறையினர் கடத்தியதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களிடம் விசாரணை நடத்தி வராங்க. இந்த புகார் குறித்து தெரிஞ்சுக்கிட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கடத்தல் புகார்ல அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா, அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? இந்த வழக்கு பதிவு நடைமுறைகள் குறித்து சொல்லுங்க. அதாவது 5 பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 342 சட்டவிரோதமாக கடத்தி வைப்பது, 343 3 நாட்களுக்கு மேல் அடைத்து வைத்திருப்பது, 365 ஆட்கடத்தல், 353 அரசு பணிகளை செய்ய விடாமல் தடுத்தல், 506 மிரட்டல். இந்த 5 பிரிவுகளின் கீழ் தான் அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. ரகுவரன், சற்று நேரத்துக்கு முன்பா அதிரடிப்படையினர் அங்க அதிக அளவுல குவிச்சிருந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து அவங்க வெளியே போனாங்க. இன்னொரு பிரிவினர் அந்த பகுதிக்குள்ள உள்ள நுழைஞ்ச காட்சிகளையும் நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நொடிக்கு நொடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு. நேரலையில பாக்குறோம். இப்ப அங்க என்ன சூழல் இருக்கு? நீங்க பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன ரகுவரன்? அதாவது அதிரடிப்படை வீரர்களும் காவல்துறை வீரர்களும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த விடுதிக்குள்ளேயே சென்றிருக்கிறாங்க. இந்த நிலையில 3 கண்காணிப்பாளர்கள் தலைமையிலையும் ஒரு ஐஜி தலைமையிலும் உள்ளே வந்து காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கமாண்டோ படையை சார்ந்த வீரர்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில ஒரு தகவல் உள்ளே இருந்து சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அரை மணி நேரம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர பிறர் வெளியேற வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்டோர் உள்ளே இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர பிறர் வெளியேறி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தம்பி தமிழரசன், தற்போது அந்த நிகழ்வு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தங்கியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களால் தான் அச்சம் இருப்பதாக அவர் வந்து சரவணன் புகாரில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை தவிர பிறர் யார் உள்ளே தங்கியிருந்தாலும் அவர்கள் வெளியேற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அன்வான்டா தேவையில்லாமல் இருக்கக்கூடிய சிலர் இங்கே வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை 40க்கும் மேற்பட்டோர் வெளியே சென்ற காட்சிகளை நாம் பார்த்தோம். ரகுவரன், 40க்கும் மேற்பட்ட வெளியாட்கள் இதுவரைக்கும் வெளியேற்றப்பட்டிருக்கதா சொன்னீங்க. அவங்க எவ்வளவு நாட்களா அங்க தங்கியிருந்தாங்க? அவங்க குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கா? அவங்களை வெளியேற்றும் போது அதிமுக தரப்பினர்ல இருந்து ஏதாவது சொல்லப்பட்டுச்சா? அதாவது அங்க இருக்கக்கூடிய அனைவருமே அதிமுக நிர்வாகிகள் தான். அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடன் வந்த ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் போன்றவர் தான் இங்க அந்த வெளியேற்றப்பட்டவர்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உதவியாளர்களும் மேலும் இங்கே பணியாளர்களாகவும் இருந்தவர்களும் தான் வெளியேற்றப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்கள் எடுத்து போன பையிலெல்லாம் பாத்தீங்கன்னா துணி போன்ற இதெல்லாம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அவர்களும் 7 நாட்கள் உள்ளே தங்கியிருப்பதாக தான் கருதப்படுகிறது. தமிழரசன், ரகுவரன், இப்ப வெளியாட்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில இப்ப அந்த நட்சத்திர விடுதிக்குள்ள வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்களா?
ஆமா, தற்போது வெளியாட்கள் ஒரு 40க்கும் இப்பயும் நீங்க கூட பார்க்கலாம். நீங்க சிலர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேசும் பொழுது மற்றும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் பேசும்போது சொன்னது என்னன்னா, நாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த எண்ணிக்கையில் எங்கள் தலைமை சொல்லியதோ அந்த தலைமை சட்டமன்ற உறுப்பினர்கள் கண்ணியமாக இங்கு இருக்கிறோம். ஆளுநர் அழைக்கும் வரை நாங்கள் இருக்கிறோம். இதற்கு பின்னால் ஒரு சதி இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களை கட்டாயப்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி எங்களை வெளியேற்றலாம் என்று பன்னீர்செல்வம் தலைமையிலான அணி நினைக்கிறது. அது வெற்றி பெறாது. அதுவரை நாங்கள் இங்கே இருப்போம் என்றுதான் சொல்லியிருந்தாங்க. ஆனா புகாரின் அடிப்படையில பார்த்தோம்னா தேவையில்லாமல் சிலர் உள்ளே இருப்பதாகவும் அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டு இருப்பதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தற்போது பார்க்கலாம், ஒரு சிலர் தொடர்ந்து வெளியேறிய கொண்டே இருக்கிறார்கள். இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் வெளியேறியிருக்க வாய்ப்பு இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த சூழலில் தான் அதிமுகவினுடைய அவைத் தலைவரும் செங்கோட்டையனும் மற்றும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் அந்த வளாகத்திற்கு உள்ளேயே பேசிக் கொண்டிருப்பதை நம்மாலும் பார்க்க முடிந்தது. மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களுடன் காவல்துறையினர் சில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. தமிழரசன், எம்எல்ஏக்கள் தவிர மற்ற வெளியாட்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில இப்ப ஒட்டுமொத்தமா நீங்க பார்க்கக்கூடிய அளவுக்கு காவல்துறையினர் எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த சட்டமன்ற விடுதிக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதிக்குள்ள இருக்கிறாங்க. இதுல சிறப்பு காவல் பிரிவை சார்ந்தவர்களும் அதிரடிப்படை வீரர்களும் கமாண்டோ படை வீரர்களும் உள்ள இருக்கிறாங்க. தலைக்கவசம் மற்றும் தடுப்புகளை கையில் அவர்கள் வைத்துக் கொண்டு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இவர்கள் பாதுகாப்புக்காகத்தான் அணிவகுத்து நிற்பதாக சொல்லப்பட்டாலும் உள்ளே சில பேச்சுவார்த்தைகள் கட்சி நிர்வாகிகளுடனும் மற்றும் காவல்துறையினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பார்க்க முடிகிறது. இதற்கிடையே ஒரு மணி நேரத்திற்கு முன்புதான் துணை பொதுச் செயலர் அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்தாங்க. அவர்களிடமும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் என்ன பேச்சுவார்த்தையினர் தேவையில்லாத நபர்கள் வெளியேற்றப்படுவதை பார்த்தால் தேவையில்லாத